அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய நிறைவான அருளையும் பரக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று நான் துவா செய்து கொள்கிறேன். முக்கியமாக வருடம் சில நேரங்களிலே இப்படியான குழப்பம் ஏற்பட்டு போகிறது. அரஃபாவுடைய நாளை பற்றி, அரஃபாவுடைய நோன்பு எப்போ நோக்கணும், ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த நாளா, அல்லது இங்கே நம்ம 9வது நாளாக கணிக்கக்கூடிய அந்த நாளா, எது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை தேவையில்லாமல் அது சுற்றி கொண்டே இருக்கிறது. அதை நாம் கொஞ்சம் புரியும் விதத்திலே இந்த காணொளியிலே உங்களுக்கு தருவதற்கு நான் முயற்சிக்கிறேன். கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள். இதை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, முதலாவதாக அரஃபாவிற்கு 3 முக்கியமான சிறப்புகள் இருக்கிறது. அதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்வோம். அரஃபாவுடைய நாளுக்கு என்று இருக்கக்கூடிய 3 முக்கிய சிறப்புகள். இதை தாண்டி நிறைய இருக்குது. நான் படித்ததிலிருந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒன்று, அரஃபா அப்படின்னாலே ஹஜ்ஜினாலே அரஃபா தாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறாங்கள எல்லாரும். ஹஜ்ஜினுடைய அமலிலே முக்கியமான அமல் சொல்லப்போனால் ஃபரது. அது அரஃபாவோட தங்குறது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜி என்றாலே அரஃபாவில் தங்குவது தான் அப்படின்னாங்க. அப்போ அரஃபாவுடைய அந்த இடமும் சரி, அந்த நேரமும் சரி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இதில் சொல்லி காட்டுறாங்க. ஒன்று. ரெண்டாவது சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மக்களின் எண்ணிக்கை இந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக இருக்கிறது. மற்ற நாட்களை விட நரகவாதிகளை விடுதலை செய்யக்கூடிய எண்ணிக்கை இந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தாலா அதிகமாக வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் மனிதர்கள் செய்த தீமையினாலே நரகத்திலே போட்டு வாட்டி வதைக்கப்படுகிற அந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்து அவங்கள வெளியேற்றான்னு சொன்னால் அது முக்கியமான நாளாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஊர்களில் பார்க்குறோம், முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த தினத்தை முன்வைத்து நீண்ட நாட்கள் சிறைவாசம் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்கள எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விடுதலை கொடுக்குறாங்க. பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இந்த நாள் அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தாலா அதிகப்படியான நரகவாதிகளுக்கு விடுதலை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரஃபாவுடைய நாளிலே நோக்கக்கூடிய நோன்பு, அதை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யுகஃபிரு சனத்தல் மாதியா வஸ் சனத்தல் காபிலா. 2 வருஷத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அந்த நோன்பு இருக்குன்னாங்க. முந்தின 1 வருஷத்தினுடைய பாவம், பின்னால் 1 வருஷத்தினுடைய பாவம். இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக, மன்னிப்பாக இந்த அரஃபாவுடைய நோன்பு, அந்த நாளில் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 3 முக்கிய சிறப்புகளோடு இப்பொழுது நாம் அரஃபாவுடைய நோன்பை பற்றி நாம் பார்க்க வருவோம். ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது நாளிலிருந்தே நோன்பு வைக்கலாம். சொல்லப்போனால் தொடர்ச்சியாக கூட நோன்பு வைக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ரமதானுக்கு அடுத்து தொடர் நோன்பு என்றால் அது துல்ஹஜ்ஜினுடைய முதல் இந்த 9 நாட்கள் நோன்பு தான். ரமதான் அல்லாத மற்ற நாட்களில் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கக்கூடாது. ஒரு நாள் நோன்பு வைக்கலாம், 2 நாள் விட்டுடலாம். அல்லது மாதத்தில் 3 நாள் நோன்பு வைக்கலாம் தொடர்ந்து, 13, 14, 15. இதை தாண்டி கண்டினியூவாக நோன்பு வைக்கக்கூடாது, சௌம விசால் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்துருக்காங்க. ஆனால் துல்ஹஜ் மாதத்தில் அந்த கண்டினியூவாக நோன்பு வைப்பது என்பது கூடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹஃப்ஸா அம்மா சொல்கிறாங்க, நசாயிலே ஹதீஸ் வந்திருக்குது, அஹமது ஷரீஃபில் ஹதீஸ் வந்திருக்குது. ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் சொல்கிறாங்க, 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் விடவே மாட்டாங்க. ஆயுசு ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணாங்க. 4 விஷயம். 1, ஆஷூராவுடைய நோன்பு ரசூலுல்லாஹ் இருக்கிற வரையும் விட்டதே இல்லை. 2, மாதம் 3 நோன்பு வைப்பாங்க. அந்த ஐயாமுல் பீத் என்று சொல்லுகிற, நான் சொன்னல இதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 13, 14, 15 பிறை கணக்கில் இந்த 13, 14, 15 இந்த நாட்கள் நோன்பை ரசூலுல்லாஹ் மாதம் எவ்ரி மந்த் வச்சுருவாங்க, விட மாட்டாங்க. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கக்கூடிய 9 நாளும் ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. 9 நாள் வைப்பாங்க. அதே மாதிரி 4வது விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் எந்த நாளானாலும் சரி ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காய் தொழுகிறத விட்டதே கிடையாது.
ஃபஜருக்கு முன்னால் 2 ரக்காயத்து இருக்குது, அதை வந்து ரொம்ப கண்டினியூவாக ரொம்ப பேணுதலாக ஃபாலோ பண்ணாங்க. அப்போ இந்த 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் விட்டதே இல்லைன்றாங்க ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா. இந்த ஹதீஸை வச்சு நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தர்றாங்க, துல்ஹஜ் மாதத்தில் 1வது நாள்லேருந்தே நீங்கள் நோன்பை கண்டினியூவாக வைக்கலாம், தப்பு கிடையாது. 9வது நாள் வரையும் வைக்கலாம். 9வது நாள் அரஃபாவுடைய நாள், அதோடு நோன்பு முடிச்சுக்கணும். 10வது நாள் பெருநாள், அதுக்கடுத்து 3 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடாத நாட்கள், நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் இதுவெல்லாம். இந்த 10வது நாள் 11, 12, 13. சரிங்களா? இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, துல்ஹஜ் மாதத்தில் முதல் 9 நாட்கள் தொடராக நோன்பு வைக்கலாம். இது அடிப்படையாக புரிஞ்சுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, துல்ஹஜ் மாதத்தில் அரஃபா நோன்பு என்னைக்கு? ஹாஜிகள் எல்லாரும் அன்னைக்கு அரஃபாவில் கூடுறாங்களா, அன்னைக்கு தான் வைக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஹஜ்ஜில் அரஃபாவில் இருக்காங்கல்ல, அன்னைக்கு நம்ம இங்கே இருந்து அவங்களுக்கான துவா செய்கிறது தானே கரெக்டு அப்படின்னு லாஜிக்காக பேசுவாங்க. லாஜிக்காக பேசுறது பிரகாரம் பார்த்தா இது ஓகே. ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் அங்கே இருக்கிறாங்க, நாம் இங்கே இருந்து ஹாஜிகளுக்காக வேண்டி துவா செய்கிறது ஓகே தான். ஆனால் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணுமா வேண்டாமா? ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது? ஹதீஸில் வந்திருக்கிறது, அபூதாவுதில் இந்த ஹதீஸ் வந்திருக்குது. ஹுனைதா பின் ஹாலித் என்ற நபர் தன்னுடைய துணைவியாரிடத்திலிருந்து அறிவிக்கிறாங்க. அந்த துணைவியார் ரசூல் ஸல்லல்லாஹு சில மனைவிமார்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு துணைவியார் சொல்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அ தில்ஹிஜ்ஜா. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. ரசூலுல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தினோட 9வது நாள் நோன்பு வைத்தார்கள், 9வது நாள் நோன்பு இருந்தார்கள். அதே மாதிரி யோம ஆஷூரா முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 அந்த 10ஆம் நாள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். சலாசத் ஐயாம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த அபூதாவுதினுடைய இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பிலே 9வது நாள் நோன்பு வைத்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார்கள் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இதுதான் செய்தி. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் எது? துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் பெருநாள், தியாக திருநாள், ஈதுல் அத்ஹா. அதுக்கு முந்தின நாள் அதுதான் 9வது நாள், அதுதான் அரஃபாவுடைய நாள். நீங்கள் பிறைய லேட்டாக பார்த்துட்டு அவங்க பிறைய முன்னாடி பார்த்துட்டாங்க. இப்போ வச்சுக்கோங்க, சவுதியை வச்சு பேசுவோமே, சவுதியில் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிறையை பார்த்துட்டாங்க. சர்வதேசத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிறங்கிறது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நகை முரண், நிச்சயமாக அது முரணானது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அது அங்கீகரிக்கப்படவில்லை. வேர்ல்டு ஃபுல்லாக மொத்தத்துக்கு ஒரு பிறைங்கிறது நபியின் காலத்திலேயே அங்கீகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது சவுதி அரேபியாவில் ஒரு நாள் முன்னாடி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கிற பிரகாரம், அவங்களுடைய கணக்கு பிரகாரம் 9வது நாள் தான் அவங்க அரஃபா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு நாள் பின்னாடி பார்த்துருக்கோம் பிறைய, அல்லது ஒரு நாள் பின்னாடி நமக்கு பிற தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 9வது நாள் தானே அரஃபா சரியான முறையில் நோன்பு வைக்கணும். அது எப்படி நமக்கு அது சாத்தியப்படும்? அவங்க அங்கே இருக்கும் பொழுது நமக்கு அது 8வது பிற இல்லை என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாவும் அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொன்னார்கள், அதனுடைய நன்மையை பற்றி சொன்னார்கள். எந்த நாள் நோன்பு இருந்தார்கள் என்பதை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லது அவரோடு வாழ்க்கையை நடத்திய அவர்களுடைய துணைவியார்கள் சொல்ல வேண்டும். அந்த துணைவியார்கள் சொல்கிறார்கள், எங்கள் நபி துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் நோன்பு இருந்தார்கள். எனவே எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த பார்வையோடு நீங்கள் நம்பி வையுங்கள், துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் தான் அரஃபா. துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பை வைக்க வேண்டும். அன்பான சகோதரர்களை, நீங்கள் கேட்கலாம், அப்போ அவங்க ஹஜ்ஜில் இருந்து வந்திருப்பாங்களே, இப்போ பெருநாளாக கொண்டாடி இருப்பாங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு வையுங்கள் என்று சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, நீங்கள் சகோதரிகளே, தாய்மார்களே, துல்ஹஜ் மாதத்தில் இந்த அரஃபாவுடைய நோம்பிலே யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். குழப்பியவர்கள் குழப்பினாலும் நீங்கள் குழம்பாதீர்கள், நீங்கள் குழம்ப வேண்டாம். நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், துல்ஹஜ் 1வது பிறையிலிருந்து நீங்கள் 9வது நாள் வரை கண்டினியூவாக நோன்பு வைக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லப்போனால் வைக்கிறது மிகச் சிறப்பு. ஆனால் நீங்கள் கண்டினியூவாக வைக்கலை, அரஃபா நாளில் மட்டும் வைக்க போகிறீங்கன்னு நினச்சா, அரஃபா நாள் தான் நான் வைக்கணும் விரும்புகிறேன்னு நினச்சா, நீங்கள் 9வது நாள் கரெக்டாக தேர்வு செஞ்சு வையுங்க. அது அரஃபாவுடைய நோன்பாக இருக்கிறது. அந்த நன்மையை முழுமையாக உங்களால் பெற முடியும். தேவையற்ற விஷயங்களை நீங்கள் கருத்து பரிமாற்றம் என்ற பெயரிலே அவங்க அப்படி சொல்கிறாங்களே, இவங்க இப்படி சொல்கிறாங்க என்று கேட்டு நீங்களும் குழப்பி
பிறரையும் குழம்புகிற விதத்திலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டாம் என்பதை அன்புடன் உங்களுக்கு இந்த காரண வழியாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் சிறந்த முறையில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.